هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. வஹதத் இஸ்லாமி ஹிந்தின் அகில இந்திய தலைமையின் வழிகாட்டுதலின்படி தக்ரீமே இக்சானியத் மனிதம் போற்றுவோம் என்ற இந்த ஒரு மாதம் நடக்கக்கூடிய தேசிய பிரச்சார முகமையில் உயிர் உடைமை பாதுகாப்பு என்ற கருத்தின் அடிப்படையில் முஸ்லிம் சமூகத்திற்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் காட்டியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை உங்களுக்கு முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். உயிரின் மதிப்பை பற்றி அனைவரும் தெரிந்திருந்தாலும் கூட உயிரின் மாண்புக்காக இன்று அது எந்த அளவுக்கு புறந்தள்ளக்கூடிய சூழலில் இருப்பது என்பதை நாம் வாழக்கூடிய சக உலகம் நமக்கு காட்டித் தருகின்றது. பொருளுக்காக, இனத்திற்காக, நிறத்திற்காக, எல்லைக்காக என்று உயிரை எடுப்பதற்கு பல அற்ப காரணங்கள் இன்று நம் கண் முன்னால் நடந்தேறி வருகின்றது. கருத்து கொள்கையில் பெரும்பான்மைவாதம் என்று சொல்லக்கூடியவர்கள், பலனுள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள், சாமானிய உடன்படாத மக்களின் உயிரை உருக்குலைப்பது என்பது, அதை நீதியாக பாவிக்கும் முறை என்பது இன்று உலகமெங்கும் நடைபெற்று வருவதை நாம் கண்ணால் பார்க்கலாம். இதற்கு அவர்கள் ஆதரவாக பெரும்பான்மையினரின் நம்பிக்கை, கருத்து என்ற காரணத்தையும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றோர், அதிகாரத்தில் உள்ளோரின் ஆதரவு என்ற நிலையிலும், அந்த சமூகம் சர்வாதிகாரம் சார்ந்து அவர்களின் ஒட்டுமொத்த ஆதரவுடன் இன்று மனித உயிர்களின் மதிப்பை மதிக்காத நிலையில் வாழக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கொலைகள், அதற்கான காரணிகள் என்னவென்றே தெரியாத சூழலில் நேரடியான கொலைகள் அல்லது மருத்துவ மாபியாக்களின் மூலமாக நடைபெறக்கூடிய கொலைகள் அல்லது கலப்படங்களின் மூலமாக நடைபெற கொலைகள் என்று கொலைகளுக்கான வரைமுறை காரணிகள் என்னவென்று தெரியாத அளவுக்கு திக்கட்டு நிலக்கூடிய நிலையில் மனிதனின் உயிர் நம் கண் முன்னே அது செத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். மனிதனின் உயிரை, மாண்பை மதிக்காத இந்த சூழலில் நம் கண்முன்னே நடைபெறும் இந்த கொலைகளை எல்லாம் நாம் பார்த்து இருக்கக்கூடிய இந்த நிலையில் அரசியல் கொலைகள், ஆணவ கொலைகள், இன்னும் மத ரீதியான கொலைகள், சாதி ரீதியான கொலைகள், நட்புக்கான கொலைகள், பலாத்காரம் செய்யப்பட்ட கொலைகள் என்று கொலைகளின் வரிசை நீண்டு கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்திய சமூகத்தில் இந்த கொலைக்கான விகிதாச்சாரத்தை கணக்கீடு செய்தால் அதுவே பிரமித்து நிற்கின்றது. எந்தவித காரணமும் இல்லாமல் மனித உயிர்கள் அற்பமாக கொலை செய்யப்படக்கூடிய ஒரு சூழலில் இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எவர் ஒருவர் மற்றொரு உயிரை கொலை செய்கின்றாரோ அவர் மனிதர்கள் அனைவரும் கொலை செய்ததை போன்று ஆவார் என்ற அந்த கருத்தின் ஊடாக எவர் ஒருவர் ஒரு மனிதரை வாழ வைக்கின்றாரோ அல்லது முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவர் போல ஆவார் என்று ஒரு மனிதனின் உயிரின் மாண்பை பற்றி நமக்கு பேருவகையுடன் கூறுகின்றது. ஆனால் இந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு மாபெரும் சமூகம் கொலைக்கு பழிவாங்குவதிலிருந்தும் கொலை செய்வதை பெருமாவும் என்ற நிலையில் அங்கு நடைபெற்ற சட்டம் ஒழுங்கத்தின் மூலமாக ஒரு சமத்துவ சமூகத்தை காட்டியிருந்த சூழலில் இன்று கொலைகள் எந்த காரணமும் இல்லாமல், குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த இந்திய அரசியலில் தன்னுடைய நம்பிக்கை என்ற பெயரில் நரபலி கொலைகளும், இன்னும் குடித்துவிட்ட காரணத்தினால் நடப்படக்கூடிய போதை கொலைகளும், இன்னும் செல்வத்தை, மொழியை பிரதானமாக நினைக்கக்கூடிய காரணத்தினால் பிறரை அழித்து தன்னை ஆளாக்குவதற்காக காரணமில்லாத அந்த கொலைகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய மதீனா நகரில் இந்த கொலைக்கான தண்டனையையும் கொலை செய்வர்களின் பாவத்தை பற்றியும் குறிப்பிட்ட பிறகு அந்த மதீனா சட்ட மொழியிலும் நீதியிலும் மனித உயிர்களுக்கு ஒரு பாதுகாப்பான பூமியாக இருந்ததை பார்க்கிறோம். இந்திய இஸ்லாமிய குடியரசில் ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு, அடைக்கலப்படுத்துவதற்கு
அது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாததாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறந்தவர்களை மீண்டும் எழுப்பப்படும் நாளில் நீங்கள் இறைவனை சந்திக்கும் வரையில் உங்களது உயிர்களும் உடைமைகளும் ஒருவருக்கொருவர் பறித்து கொள்ள தடை செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். இது முழு மனித சமூகத்துக்குமான ஒரு சொற்றொடராக இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கே முஸ்லீம் அல்லாதவர் என்ற இல்லை, எல்லா நிலையிலும் ஒருவரின் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நிலையில் ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு முஸ்லீம் அல்லாதவரை எவரேனும் கொலை செய்தால் அவர் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார் என்று இஸ்லாமிய குடியரசின் கீழ் வாழக்கூடிய திம்மிகளுக்கான உயிர் மாண்பையும் இஸ்லாம் வகுத்தது என்பது வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கின்றோம். இன்று வல்லரசு என்று கூறிக்கொள்ளுபவர்கள் உலகின் மிகப்பெரிய கொலைகாரர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். அவர்கள்தான் முதலாம் உலகப் போரையும் இரண்டாம் உலகப் போரையும் இந்த அளவுக்கு பல மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளை அழித்தொழித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அங்கு கொல்லப்படக்கூடிய மனித உயிர்கள், குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், இன்னும் அறம் சார்ந்த சான்றோரிய மக்களின் உயிர்களை எல்லாம் அற்பமாக கருதி நாங்கள் போர் தொடுக்கவில்லை, மாறாக இந்த பூமிக்கு அமைதியை ஏற்படுத்துவதற்காக இந்த கொலைகளை செய்கிறோம் என்று சர்வதேச சமூகத்தின் கள்ள மௌனத்துடன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஐநா சபையின் ஆதரவுடனும் இந்த தொடர் கொலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இந்த கொலை என்பது, உயிர் மாண்பு என்பது ஒரு முஸ்லிமின் உயிர் மட்டுமல்ல, இங்கு வசிக்கக்கூடிய வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் உயிர் என்பதும் மாண்பு மிக்கது என்பதுதான் நான் மேற்கூறிய திருமறை வசனம் நமக்கு காட்டி தருகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெருமக்களே, இஸ்லாம் உலகுக்கு ஒரு உன்னத அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது நலன்களை வளர்ப்பதை மட்டுமே தன்னுடைய கடமையாக இலக்காக வைத்திருக்கின்றது. மனிதனின் உயிர் உடைமை பல வழிகளில், குறிப்பாக இஸ்லாம் இன்று வரை பல சகாப்தங்களை செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய இந்த மாதம், இந்த நகரம், இந்த நாள் எவ்வாறு புனிதமாக பெற்று விளங்குகிறதோ அவ்வாறே உங்களின் உயிர்களும் உடைமைகளும் கண்ணியமும் உங்களுக்கு புனிதமானவை என்று ஹஜ்ஜத்துல் விதாவில் கூறியதை நான் மேற்கோள் காட்டிட விரும்புகின்றேன். அந்த அளவிற்கு இங்கே தனி மனிதனின் உயிரும் உடைமையும் கண்ணியமாக புனிதமானதாக இஸ்லாம் நமக்கு வரையறுத்து தந்து முழு உலக சமூகத்தின் மக்களின் உயிர்களும் அவர்களின் உடைமைகளையும் கண்ணியமாக பாதுகாக்க சொல்கின்றது. இன்று சர்வதேசம் முதல் தேசம், மாநிலம், உள்ளூர், தெரு, அண்டை வீடு என்ற நிலையில் உடைமைகளை அபகரிப்பதில், உடைமைகளுக்கு எதிராக சதி செய்வதில், உடைமைகளை அபகரித்து தான் சொந்தம் கொண்டாடுவதில் தான் உலக நாடுகளும் உள்ளூர்களும் அண்டை வீடு வரைக்கும் இருக்கிறதை பார்க்குறோம். உலகத்தில் பெரும் பிரச்சனைகள் இன்னைக்கு சிவில் பிரச்சனை தான். அவர் வீட்டை மறைத்து கட்டிவிட்டார், இடத்தை எடுத்து விட்டார், என்னுடைய பொருளை எடுத்து விட்டார், என் உடைமைகளை எடுத்து விட்டார் என்று போர்களின் மூலமாகவும் இன்ன பிற காரணங்களின் மூலமாகவும் ஆதிக்கம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் பிறரின் உடைமைகளை எடுக்கக்கூடியதை பார்க்குறோம். அரபு நாட்டின் மீது எண்ணெய் வளத்துக்காக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய தங்கம் வைரத்துக்காக இருந்தாலும் சரி, இன்னும் பல நாடுகளில் இருக்கக்கூடிய கனிம வளங்களுக்காக இருந்தாலும் சரி, பல்வேறு காரணங்களை, கூற்றுகளை கூறிக்கொண்டு அதிகார வர்க்கத்தை சேர்ந்த அநியாயக்காரர்கள் இந்த உடைமைகளை தங்கள் உடைமைகளாக ஆக்கி கொண்டு அவர்களுக்கு அநீதம் செய்வதை இன்று வரை பார்க்கின்றோம். மனமோந்த தராத எதுவும் முஸ்லிமுக்கு ஆகமானதல் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறரின் உடைமைகளை அந்த எந்த நிலையிலும் எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக அண்டை வீட்டுக்காரருக்கான பொறுப்புகளை பற்றி கூறும் பொழுது நாங்கள் அஞ்சிவிட்டோம், எங்களின் சொத்துக்களில் அவர்களுக்கு பங்குண்டு என்று அல்லாஹ்வின் தூதரும் இறை வசனமும் இறங்கி விடுமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உடைமைகளின் விஷயங்களில் அந்த அளவுக்கு பாதுகாப்பையும் அவர்களுக்கான உரிமையும் இஸ்லாம் தந்ததை பார்க்கிறோம். ஒரு வரலாற்று சம்பவம், எகிப்தில் அம்ர் பின் அல் ஆஸ் என்ற ஒரு கவர்னர் பள்ளிவாசலை விரிவுபடுத்துவதற்காக ஒரு யூத பெண்மணியிடம் இடம் கேட்கின்றார். அந்த யூத பெண்மணி அந்த இருக்கக்கூடிய மார்க்கெட்டின் விலையை விட அதிகமான விலை சொல்லும் பொழுது அதற்கான நிதியை, ஒரு தொகையை, நியாயமான தொகையை பைத்துல் மாலில் செலுத்திவிட்டு அந்த இடத்தை அபகரித்து அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிவாசல் கட்டிடுறாங்க. அந்த யூத பெண்மணி கலிஃபா உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட புகார் அளிக்கின்றார்கள். புகார் விசாரிக்கப்படுகின்றது. கவர்னர் அம்ர் பின் அல் ஆஸ் கலிஃபாவிடம் அழைக்கப்படுகின்றார்கள். அங்கு நியாயம் கேட்கப்படுகின்றது. இவர்கள் மார்க்கெட்டை விட அதிகமான பணம் கேட்பதால் நாங்கள் பைத்துல் மாலில் வைத்துவிட்டு இந்த இடத்தில் பள்ளி கட்டிவிட்டோம் என்று யோசித்து பாருங்கள். அந்த பெண்ணுக்கு சரியான தொகை கொடுக்கப்படுகின்றது. கட்டப்படுவது இறை இல்லம், இருப்பது இஸ்லாமிய ஆளுமைகளும் ஆட்சியும். ஆனால் கலிஃபா நீதியின்
பிதாமகன் கலிஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய மார்பில் வந்த காரணத்தினால் அல்லாஹும் தூதரும் சொன்னபடி அந்த பள்ளிவாசலை இடித்து விடுங்கள், அந்த இடத்தில் அந்த பெண்ணுக்கான இடத்தை கட்டுக் கொடுங்கள், உடைமைகளை அபகரிப்பது இஸ்லாமிய நாகரிகம் அல்ல என்று சொல்லி கட்டப்பட்ட பள்ளிவாசல் இடித்தார்கள் என்று சொன்னால் இதைவிட ஒரு மாபெரும் உதாரணம் இருக்க முடியாது. இன்று தங்களுடைய நம்பிக்கை என்ற பெயரில், தங்களுடைய அனுமானம் என்ற பெயரில் வழிபாட்டு தலங்களை இடிப்பது, ஏழை மக்களின் சொத்துக்களை உறிஞ்சுவது, அவர்களை அனாந்தரம் கொள்வது என்று உடைமைகளுக்கான கண்ணிய இழுக்கு என்பது இந்திய சமூகத்தில் புறையோடி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியம் என்பது குறிப்பாக உயிர் உடைமையை தாண்டி மனிதர்களின் கண்ணியத்தை பற்றி தான் குர்ஆன் நமக்கு அழகிய வாதங்களின் மூலமாக விளக்குகின்றது. அல்லாஹ் தன் திருமறையில் அற்புத வழிகாட்டுதல்களை கூறுகின்றான். ஒரு சமூகத்தார் மற்ற சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம், பரிகாசம் செய்ய வரும் அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். அதே போன்று பெண்கள் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம், உங்களில் சிலரை பற்றி சிலர் குறை கூற வேண்டாம், உங்களில் சிலரை பற்றி பட்ட பெயர் சூட்டி அழைக்க வேண்டாம். விசுவாசம் கொண்ட பின்னர் தீயவற்றை சூட்டும் பெயர் கூறுவது மிக கெட்டதாகும். விசுவாசிகளே, தவறான எண்ணத்தில் பெரும்பாலானவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக எண்ணத்தில் சில பாவமாகும். எவருடைய குறையையும் நீங்கள் துருவி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களில் சிலரை பற்றி சிலர் புறம் பேசாதீர்கள் என்று மனித மாண்பின் கண்ணியத்தை சொல்கின்றது இஸ்லாம். இன்று மீம்ஸ் போடுவதன் மூலமாக, ரீல்ஸ் போடுவதன் மூலமாக, இன்னும் வலைதளங்களின் மூலமாக, பொது விவாத மூலங்களின் மூலமாக, ஃபேஸ்புக்கின் மூலமாக அல்லது 4 பேர் கூடிவிட்டால் மனித மாண்புகளை, கண்ணியத்தை சீர்குலைப்பது, இல்லாத அவதூறுகளை சொல்வது, புறம் பேசுவது, தவறான வரலாற்றுகளை இட்டுக்கட்டுவது என்பது சர்வதேசம் தொடங்கி தங்களை அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், சாமானிய மக்கள் என்று எல்லாரிடத்திலும் இந்த கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இஸ்லாம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உயிரும் உடைமையும் கண்ணியமும் புனிதம் என்று சொன்னார்களோ, அந்த மனித மாண்பு காக்கப்பட வேண்டும், மனிதன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் தீர்க்கமாக இருக்கின்றது. இந்திய சமூகத்தில் ஜாதியின் பெயரால், எல்கையின் பெயரால், இன்னபிற குடும்ப அமைப்பின் பெயரால், செல்வத்தின் பெயரால் பல்வேறு வகைகளில் ஒரு மனிதன் கண்ணியத்தை இழந்து கொண்டிருக்கக்கூடிய இழிவானது ஒரு சூழல் இருப்பதை பார்க்கின்றோம். இந்த இழிநிலைகளும் இந்த அவல நிலைகளும் மாற வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் இந்த உலகிற்கு புரட்சியாக அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உரிமை பிரகடனம் என்று சொல்லக்கூடிய நிலையில் உயிரும் உடைமையும் கண்ணியமானது, புனிதமானது என்ற மாபெரும் புரட்சி முழக்கத்தை கொடுத்தார்கள். அதை முன்னெடுத்து வஹதத் இஸ்லாமியின் தன்னுடைய தொடர் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருப்பது வாழ்த்துக்குரியதும் வரவேற்புக்குரியதுமாகும். நாம் வாழக்கூடிய இந்த மனித சமூகத்தில் மனிதர்களின் உயிர்களும் உடைமைகளும் அவருடைய கண்ணியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மாண்புமிக்க சமூகமாக இந்த சமூகம் மாற வேண்டும் என்று பிரார்த்தித்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாதல் குர்ஆனு யுவஹிதுனா லிதரீகில் கைரி யுவஜ்ஜிஹுனா. அல்லாஹு